பகவத் சேவையில் ஈடுபட்டு பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாவீர்களாக. என்ன அம்புஜவல்லி, நீ ஆட்டுவித்தபடி இவன் ஆடுகிறானா அல்லது சுயமாகவே ஆடுகிறானா? என்ன மௌனமாக சிரிக்கிறாய்? அடியேன் சொன்னது உண்மைதான் என்கிறாயா? தாங்கள் அறியாததா சுவாமி? தாங்கள் இட்ட வழக்காக இவர் பாசுரங்களை பாடி ஆடி கைங்கரியம் புரிகிறார். அது எனக்கும் உகப்பாகவே இருக்கிறது. எல்லாம் தங்கள் கருணை சுவாமி. ஒரு ஹாஸ்யத்திற்காக கேட்டேன். உன் அகத்துக்காரரின் பணி அந்த அரங்கனே விருப்பமுற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எப்படி என்கிறாயா? இதுவரை பாடி ஆடல் சேவை தொடங்கிய நாளிலிருந்து ஒரு தடையும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே. அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் இச்சேவையில் அழகிய மணவாளனுக்கு பெரு உகப்பு என்று. சுவாமி, சொல் தெய்வவாரி. பகவத் சேவையில் அரையரின் தர்மபத்தினியின் சேவையும் மகத்தானது. நித்தியப்படி கோயிலின் பூஜா பாத்திரங்களை துலக்கித் தருதல், திருவிளக்குகளில் எண்ணெய் சேர்த்தல், சன்னதியை அழகாய் சுத்தம் செய்து கோலமிட்டு பராமரிப்பது, பலகாலமாய் செய்து வருவது மிகவும் மெச்சத்தக்கது சுவாமி. உண்மையில் இவர்களின் இரு மனமும் ஒன்றுபட்டு அரங்கனின் சேவையில் ஈடுபட்டுள்ளது மிகவும் விசேஷம். அடியேனின் சகோதரர் தெய்வக்கரசு நம்பியின் கைங்கரியம் இன்னும் விசேஷமானதல்லவா? அவர் மணக்கால் நம்பி ஆச்சாரியாரின் உன்னத சீடராக திகழ்ந்து என்னிலும் பலகாலம் அம்மடத்திலேயே சேவை செய்து வருவது தாங்கள் அறிந்ததுதானே சுவாமி? அனைத்தும் உன்னதமான பணிகள்தான். அதுவும் நீ அரங்கனின் சன்னதியில் உன் அற்புத கானத்தால் பாடியும் ஆடியும் அப்பெரிய பெருமாளையும் மற்றும் அங்கு வரும் சேவார்த்திகளையும் மெய்மறக்கச் செய்கிறாயே, அது இக்கலிகாலத்தில் கைகொள்ள வேண்டிய மேலான பணி. இது எவ்விதத்தில் மிகவும் மேலானது சுவாமி? பாசுரங்களை பாடி ஆடுவது நாம சங்கீர்த்தனமாகும். த்யாயன் கிருதே யஜன் யக்யைஹி திரேதாயாம் த்வாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம் என்று விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் யுக தர்மம் மாறுபடுகிறது. கிருத யுகத்தில் தவம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ, திரேதா யுகத்தில் யாகம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கிறதோ, துவாபர யுகத்தில் ஸ்தோத்திரங்களால் அர்ச்சனை செய்து பூஜிப்பதால் என்னென்ன பலன் கிடைக்கிறதோ, அந்த பலன் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்வதாலேயே கிடைத்து விடுகிறது. பிதாமகர் பீஷ்மரும் எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்த தர்மம் என்னவென்றால் அரவிந்த லோச்சனனான பகவானை பக்தியுடன் நாம சங்கீர்த்தனம் செய்து பூஜிப்பதுதான் என்கிறார். இக்கலிகாலத்தின் உன்னதமான தர்மத்தை நம் திருவரங்க அரையர் கைக்கொள்வதால் தான் கோயிலுக்கு வரும் பக்தர்களை மிகவும் ஈர்க்கிறார் போலும். அவ்வளவு ஏன் தெய்வவாரி, சன்னதியில் அரிதுயில் கொண்டிருக்கும் அரங்கன் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் கண்ணனே என்பது ஆழ்வார்களின் அனுபவம். அந்த கண்ணன் ஆடலுக்கு பேர் போனவனாயிற்றே. ஆயர்குல ஆய்ச்சியர்களுடன் அந்த கண்ணன் ஆடிய நடனம், காளிங்கன் என்னும் பாம்பின் மேல் அவன் ஆடிய நடனம், அதைவிட குறிப்பாக அவன் வெண்ணைக்காக கூத்தாடும் அழகிருக்கிறதே, அதில் மோகித்த நம்மாழ்வார் பல மாதங்கள் நினைவற்று இருந்தாராம். அந்த கண்ணனின் திருநாமங்களில் ஒன்று குடமாடு கூத்தன் என்பதே. திருப்பானாழ்வாரும் நம் அரங்கனை சேவித்து கொண்டல் வண்ணனை கோவனாய் வெண்ணை உண்ட வாயன் என்றும் அண்டர்கோணி அணியரங்கன் என்றும் இங்குள்ள பெரிய பெருமாளை கண்ணனாகவே கண்டுகளித்தார். மொத்தத்தில் நம் சன்னதி அரங்கம் என்று சொல்லப்படுகிறது. அதில் பாட்டும் நடனமும் இருப்பது மிகவும் பொருத்தம். சுவாமி, அரையரின் சேவை எவ்வளவு மேலானது என்று இன்று மிகவும் நன்றாக விளங்கிற்று சுவாமி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே என்கிறார் திருவாய்மொழியில் நம்மாழ்வார். இந்த வரரங்கனான அரையர் அகம் கரைந்து கண்ணீர் மல்கி பாடி ஆடுவதை
அடியேன் பலமுறை கண்டு வியந்திருக்கிறேன். குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்கு ஆடி பாடுவது மரபு. அவ்வகையில் கண்ணனாகிய அரங்கனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நம் அரையருக்கும் அவன் பாரியாளுக்கும் அந்த அரங்கனே குழந்தையாய் போனான். சுவாமி, மாறி மாறி அடியனின் சேவையை புகழ்வது அடியனுக்கு மிகவும் வெட்கத்தை ஏற்படுத்துகிறது. இது போன்ற புகழ்ச்சிகளால் அகங்காரம் தலைக்கேறாமல் அவ்வரங்கன் இவ்வரங்கனின் நெஞ்சகத்தில் என்றும் நீங்காது வீற்றிருக்க அருள் புரிய வேண்டும் சுவாமி. உன் எண்ணம் நிச்சயம் ஈடேறட்டும். அம்புஜவல்லி, கோலத்தால் அலங்கரித்து தீபச்சுடர் ஏற்றி அரங்கனின் திருக்கோலம் அனைவரும் தரிசிக்கும்படி செய்கிறாய். அரையரோடு என்றும் துணை நின்று திருப்பணி செய்து வா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. திருவரங்க அரையரே, உன்னை ஒன்று கேட்க வேண்டும். அடியேன் கூறுங்கள் சுவாமி. குரு பரம்பரை மிகவும் முக்கியமானது. இப்போது நாம் அனைவரும் சேவித்து இன்புறும் திராவிட தமிழ் வேத பாசுரங்களை உபகரித்த நம்மாழ்வார் முதல் ஆச்சாரியராகவும் அவர் மூலம் அப்பாசுரங்களை பட்டோலையிட்ட நாதமுனிகளையும் அவரது சீடரான உய்யக்கொண்டாரையும் அதிலும் முக்கியமாக நமக்கு நேரடியான ஆச்சாரியரான மணக்கால் நம்பிகளையும் என்றும் நன்றியோடு மனதில் நிறுத்தி அவர்களது அவதார மகோத்சவத்தை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். அப்போது உன் சகோதரர்களான இளையவன் தெய்வக்கரசு நம்பி மற்றும் ஏனைய சகோதரர்கள் பிள்ளைக்கரசு நம்பி, சொட்டை நம்பி போன்றோரையும் கலந்து அவ்வைபவங்களை கொண்டாட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் இதுபோன்ற உற்சவங்களை கைக்கொண்டால்தான் எதிர்கால சந்ததியினரும் சம்பிரதாயத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன் சுவாமி. சுவாமி உத்தரவு தர வேண்டும். நாங்கள் புறப்படுகிறோம். நல்லது, சென்று வாருங்கள். வரவேண்டும் தெய்வவாரி சுவாமி. வந்தனம். வந்தனம். வாருங்கள் அண்ணா, இருங்கள், மோர் கொண்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா. இப்போதுதான் அனைத்து முடித்து வருகிறேன். வயிற்றில் சிறிதும் இடமில்லை மோர் அருந்துவதற்கு. இங்கு வந்தபோது உங்கள் இருவரின் உரையாடலையும் கவனித்தேன். அரையரே, உம்மை பாராட்டியே ஆக வேண்டும். போய் தெய்வக்கரசு நம்பி என்றும் அவர் உமது தம்பி என்றும் குறிப்பிட்டீர்கள். அதற்கும் மேற்பட்டு அவரை சிறந்த வைஷ்ணவராகவும் ஓர் உயர்ந்த பாகவத சிரேஷ்டராகவும் பாவிப்பது உண்மையிலேயே மிகவும் உயர்வான விஷயம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்? உயர்ந்த எண்ணத்தில் நீர் ஒரு அரசர். தங்கள் அகமுடையாள் தங்களில் சரிபாதி. மைத்துனன் மேல் எவ்வளவு கரிசனம்! அடடா, புகழ்ந்தது போதும் தெய்வவாரி சுவாமி. நாம் அனைவருமே ஒரே குடும்பம். நமக்கு ஒரு உயர்வு என்றால் அது நம் ஆச்சாரியாரின் சம்பந்தம் தானே? அது என்னவோ வாஸ்தவம்தான். இருப்பினும் நம் ஆச்சாரியரின் பூர்வாசிரமத்தின் 4 மணிமணியான புத்திரர்களில் இன்றும் ஆச்சாரிய பக்தியிலும் சேவையிலும் தாங்களும் தங்கள் சகோதரரான தெய்வக்கரசு நம்பியும் ஈடுபட்டிருப்பது மிகவும் மெச்சத்தக்கது. பிறகு வந்த விஷயத்தை விட்டுவிட்டேனே. தாங்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் மடத்திற்கு வந்துவிட்டு போகும்படி ஆச்சாரியர் சொல்லச் சொன்னார். தனது புதிய கிரந்தம் பற்றி பேச வேண்டும் என்றார். விஷயத்தை தெரிவித்து விட்டேன். அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள். என்ன வந்தீர்? உடனே புறப்பட்டு விட்டீர்? ஜலமாவது பருகி விட்டு செல்லுங்கள். அம்புஜம். இல்லை, பரவாயில்லை அரையரே. கோயில் பணி மீதம் இருக்கிறது. நான் என்ன அதிதியா? நித்தியப்படி உங்கள் அகத்திற்கு வந்து கொண்டுதானே இருக்கிறேன். பிறகென்ன? சரி, அடியேன் புறப்படுகிறேன். வாருங்கள். கொள்ளேன். மலராண்டான் மிக சுவையாக தளிகை பண்ணுவதில் கெட்டிக்காரனாக இருக்கிறான். மாரநேர் நம்பி தன் உடலால் மடத்தின் கடினமான பணிகளை செய்வதில் பலசாலியாக இருக்கிறான். தன்னடக்கத்தாலும் அமைதியாலும் மற்றவர்களிடத்தில் இனிமையாக பழகுவதிலும் தமிழ் பாசுரத்திற்கு விளக்கம் அளிப்பதிலும் நீ கைதேர்ந்தவனாக இருக்கிறாய். அதே பாசுரத்தில் ஆழங்கால் பட்டு அதன் அர்த்தத்திற்கேற்ப அபிநயங்கள் புரிவதில் திருவரங்கத்தரையர் திறமைசாலியாக இருக்கிறான். பெருமாளுக்கு விதவிதமான புஷ்பங்களை
மாலையாக தொடுப்பதில் திருக்கச்சி நம்பி சமர்த்தனாக இருக்கிறான். அம்மாலைகளைக் கொண்டு திருவரங்கனுக்கு அலங்காரம் செய்வதை தெய்வவாரி ஆண்டான் திறம்பட செய்து வருகிறான். எதையும் திருத்தி பணி கொள்வதில் திருக்கோஷ்டி நம்பி மேன்மை உடையவனாக இருக்கிறான். பலருக்கு பல திறமைகளை தந்து தன் சேவையில் ஈடுபட வைக்கிறான் அந்த பரமன். அடியேன் தெய்வக்கரசு நம்பி வந்திருக்கிறேன். அரையரே, நீயும் வா. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. மனோரதங்கள் பூர்த்தியாகட்டும். எழுந்திருங்கள். என்ன தெய்வக்கரசு நம்பி, மணக்கால் நம்பி ஆச்சாரியரின் பேரன்பை பெற்ற சிஷ்யனாயிற்றே நீ. மடத்தை விட்டு அதிகம் வெளியே வராதவன் தற்போது திடீரென்று இங்கே விஜயம் செய்திருக்கிறாய். என்ன விஷயம்? வெகு நாட்களாகிவிட்டது தங்களை தரிசித்து. அதனால்தான் வந்தேன் சுவாமி. அடியேனை விடு. அரங்கனை தரிசித்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்று சொல். அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் சுவாமி. அரங்கனின் தரிசனத்தையும் தங்களின் அருளையும் பெற்றுச் செல்லலாம் என்று வந்தேன் சுவாமி. உனக்கு அரங்கனின் திருவருள் கிடைப்பதற்கு முன் அடியேனுக்கு கிடைத்துவிட்டது என்றே நினைக்கிறேன். தாங்கள் குறிப்பிடுவது? உன் வருகையைத்தான் குறிப்பிட்டேன். சற்று நேரம் முன்புதான் பெரிய நம்பி அடியேனிடம் தற்போது நான் செய்து வரும் ஸ்லோகப் பணியில் தன்னால் எதுவும் உதவ முடியவில்லையே என்று கூறிக்கொண்டிருந்தான். பகவத் சங்கல்பத்தை பார்த்தாயா? உன்னை சமயம் பார்த்து அந்த அரங்கன் இங்கு அனுப்பியிருக்கிறான். தங்களுக்கு அடியேன் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? ஆணையிடுங்கள். அடியேன் தற்போது மகாலட்சுமி தாயாரின் மேல் ஸ்லோகங்கள் சில ஏற்றி வருகிறேன். அது முடியும் தருவாயில் உள்ளது. நீதான் சமஸ்கிருதத்தில் நல்ல புலமை பெற்றவனாயிற்றே. சுவாமி, தாங்கள் எங்கே, அடியேன் எங்கே? தங்கள் புலமைக்கு முன் அடியேன் எம்மாத்திரம்? அப்படியில்லை தெய்வக்கரசு நம்பி. பலருக்கு பல திறமையை பகவான் அளித்திருக்கிறான் என்று அடியேன் இப்போதுதான் பெரிய நம்பியிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அப்படி நீ குரு சேவையிலும் சமஸ்கிருத புலமையிலும் சிறப்பு வாய்ந்தவன் என்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அனைத்தும் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியின் அருளும் தங்களின் சிக்ஷையும் தான் சுவாமி. தங்களைப் போன்ற உயர்ந்த சிஷ்யர்களை பெற்றுள்ள மணக்கால் நம்பி சுவாமிகளுக்கு அடியேனும் சிஷ்யனாக இருக்கிறேனே, அதுவே அடியேனுக்கு சிறப்பு சுவாமி. தெய்வக்கரசு நம்பி, அடியேனின் இந்த ஸ்லோகங்கள் பூர்த்தியாகும் வரை நீ சிறிது காலம் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருக்கலாம் அல்லவா? ஏதும் அவசரமாக செல்ல வேண்டியதில்லையே. அப்படி ஒன்றும் இல்லை சுவாமி. தாங்கள் பணிக்கும் வரை அடியேன் தங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் சுவாமி. அப்படியென்றால் அடியேனின் தற்போதைய ஸ்லோகம் சீக்கிரமே பூர்த்தி பெறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. பெரிய நம்பி, அடியேன் அமுது செய்யவில்லை என்று கவலையுற்றாயே, இனி அந்த கவலை உனக்கு வேண்டாம். தெய்வக்கரசு நம்பி வந்துவிட்டதால் அடியேனின் பாதி பணி குறைந்துவிடும். இனி நேரத்திற்கு அமுது செய்யலாம். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. அரையரே, தெய்வக்கரசு நம்பி வாருங்கள், ஆச்சாரியருக்கு அமுது பரிமாறலாம். ஆஹா, ஆச்சாரியரை தரிசித்ததும் அவருக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்துவிட்டது. இதற்காகத்தான் வடதிசையிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு ஓடோடி வந்தேன். வாருங்கள் சுவாமி, தங்களுக்கு பரிமாறும் பாக்கியத்தை அடியேனுக்கு தாருங்கள். அரையரே, அப்பாசுரத்தை
வாய்விட்டு ஒருமுறை சேவையுங்கள். அடியேன் காது குளிர கேட்கிறேன். சொல்கிறேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆஹா, நாராயணா நாராயணா. அரையரே, அப்பாசுரத்தின் அர்த்தத்தையும் தாங்களே சொல்லி அருளுங்கள். தாங்கள் ஆச்சாரியரின் இரத்த சம்பந்தமும் பெற்றவராயிற்றே. தங்கள் திருவாக்கால் அப்பாசுரத்தின் பொருளை கேட்கும் போது அதன் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். சொல்லி அருளுங்கள். இப்பாசுரத்தின் பொருள் என்னவென்றால், நற்குடிப்பிறப்பை கொடுப்பதும் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவதும் அடியவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம் துக்கம் அனைத்தையும் போக்கி அவற்றை தரைமட்டமாக ஆக்குவதும் அந்த பரமபதத்தையே கொடுப்பதும் எம்பெருமானுடைய கிருபையையும் அவனுக்கு சேவை செய்யும் கைங்கரியமாகிய பெரிய பதவியை கொடுப்பதும், அதாவது சக்தியை அளிப்பதும் இன்னும் வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்து கொடுப்பதும் பெற்ற தாயை போன்று நமக்கு இதமானதை செய்வதும், இப்படி எல்லாவிதமான சகல நன்மைகளையும் ஒரே ஒரு நாமம் கொடுத்துவிடும். அது என்ன நாமம் தெரியுமா? நாராயணா என்னும் நாமம். அப்பேற்பட்ட பெருமாளின் திருநாமத்தில் அடியேன் லயிக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழி என்னும் பாசுர தொகுப்பில் தெரிவிக்கிறார். நாராயணா என்ற நாமத்தில் இவ்வளவு நன்மைகள் இருந்தும் அதை நமக்கு பெறுவதற்கு தடையாக இருப்பது நாம் செய்த பூர்வ கர்ம வினைகளே காரணம் போலிருக்கிறது. மிகவும் அருமையாக புரிந்து சொன்னீர்கள். தீவினைகள் அத்தனையும் பொல்லாதவை. ஆனாலும் அதை அழிப்பதற்கு நரசிம்ம சுவாமியை போற்றி சிவபெருமான் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அது என்ன அரையரே? சாக்ஷாத் ஸ்வகாலே சம்பிராப்தம் மிருத்யும் சத்ரு கணாங் விதம் பக்தானாம் நாசயேதி அஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம் யகம். அது அப்படியல்ல. வா தெய்வக்கரசு நம்பி வா. தெய்வவாரி சுவாமிகளே, இவர் யார் என்று அடையாளம் தெரிகிறதா? வெகு நாட்களுக்கு பிறகு பார்க்கிறீர்கள் அல்லவா? அதுதான் இவன் அடியனின் தம்பி தெய்வக்கரசு நம்பி. தெய்வக்கரசு, இவர் தெய்வ வாரியார். தாசன் அடியேன். என்ன தெய்வக்கரசு நம்பி, அடியேன் சொன்ன ஸ்லோகத்தில் ஏதோ அப்படி இல்லை என்று சொன்னாயே, எது அப்படி இல்லை? ஸ்லோகம் பொருத்தமாகத்தான் சொன்னீர்கள், ஆனால் வார்த்தை பிரயோகம்தான் தவறாக இருந்தது அண்ணா. அப்படியா? ஆமண்ணா, மிருத்யும் மிருத்யும் என்று தாங்கள் உச்சரித்தீர்கள். அது அப்படியல்ல. மிருத்யும் மிருத்யும் அல்லது மிருத்யோர் மிருத்யும் என்றுதான் உச்சரிக்க வேண்டும். தாங்கள் உச்சரித்ததில் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தச்சுவையே மாறிவிடும். அடியார்களுக்கு பகைவர்களால் ஏற்படும் துன்பங்களையும் காலக்கணக்குப்படி ஏற்படும் மரண பயத்தையும் தவிர்த்து தடுத்தாற் கொள்கின்ற தெய்வத்தை, காலனையும் அடக்கி ஆள்கின்ற அந்த நரசிம்ம மூர்த்தியை பரமசிவனாகிய அடியேன் நமஸ்கரிக்கிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். ஆனால் நீங்கள் உச்சரித்தபடி பார்த்தால் காலனுக்கே காலனாகிய, அதாவது யமனுக்கே யமனாகிய சர்வேஸ்வரன் என்று பொருள்படாமல் யமனுக்கே நமஸ்காரம் அல்லது மரண பயத்திற்கே நமஸ்காரம் என்றாகிவிடும். அப்படியா? அது மட்டுமல்ல அண்ணா, தாங்கள் இதற்கு முன் சேவித்தீர்களே தமிழ் பாசுரம், அதன் விளக்கத்தை அருளும் போது பெற்ற தாயை போன்று அனைத்தையும் செய்வது நாராயணா எனும் நாமம் என்று குறிப்பிட்டீர்களே. ஆமாம், குறிப்பிட்டேன். அந்த பாசுரத்தில் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்றுதானே உள்ளது. அப்படி என்றால் பெற்ற தாயை காட்டிலும் அனுகூலம் செய்யும் நாராயணனின் நாமம் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும். வாஸ்தவம்தான்.
பெற்ற தாயை காட்டிலும் என்று தாயை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் அடியேன் அப்படி சொன்னேன். அண்ணா, நிச்சயம் தாயின் அன்பு உயர்வானதுதான். அடியேன் அதை மறுக்கவில்லை. ஆனால் இவ்விஷயம் ஆழ்வாருக்கு தெரியாததா என்ன? அவர் ஏன் தாயை காட்டிலும் என்று ஒரு பதத்தை இட வேண்டும்? அதற்கு பொருள் இருக்கிறது. பிரகலாதனின் தாயார் கயாதுதானே? ஆமாம். அவள் ஒரு தாயாக இருந்தும் தன் கணவனான ஹிரண்யகசிபு சொன்னான் என்பதற்காக தன் மகனென்றும் பார்க்காமல் விஷம் கலந்த பாலை பிரகலாதனுக்கு கொடுக்கவில்லையா? விஷம் கலந்த பால் என்று அறிந்தும் நாராயணா என்ற நாமத்தை பிரகலாதன் உச்சரித்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா? தாய் கொடுத்த விஷத்திலிருந்து பிரகலாதனை காப்பாற்றியது எது? நாராயணா எனும் நாமம் தானே. அதனால்தான் நாராயணா எனும் நாமம் பெற்ற தாயினும் மேம்பட்டு காக்கும் என்று ஆழ்வார் கூறுகிறார். அபாரம், அற்புதம். தெய்வக்கரச நம்பி, என்னே தங்களது பாண்டித்யம். அரையரே, தெய்வக்கரசு நம்பியும் உம்மை போல் ஆச்சாரியரின் இரத்த சம்பந்தம் பெற்றவர்தான். ஆனால் இவருக்கு ஞானத்தில் ஆச்சாரியரின் சம்பந்தம் சற்று அதிகமாகவே இருப்பது போல் தோன்றுகிறது. இன்றைய தினம் அடியேனுக்கு பொன்னான நாளாகவே படுகிறது. இரு உயர்வான அருளிச் செயல்களுக்கு இன்று விளக்கம் கிடைத்துவிட்டது. மேலும் இரு உயர்வான ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் உரையாடலும் ஏற்பட்டது. என்னே என் பாக்கியம். தெய்வக்கரசு நம்பிகளே, தாங்கள் அவசியம் இங்கு சிறிது காலமாவது ஸ்ரீரங்கத்தில் தங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அடியேனுக்காக அதை செய்வீர்களா? அடியேனும் அந்த ஆசையோடுதான் ஸ்ரீரங்கம் வந்திருக்கிறேன். அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி தற்போது பரமபதத்திலிருந்து அடியேனை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வைகுண்ட மேகினாலும் நடமாடும் மணக்கால் நம்பி ஆச்சாரியராக இப்பொழுது யமுனாச்சாரியர் சுவாமிகள் இருக்கிறார்களே. எனவே இங்கு சிறிது காலம் தங்கி ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்து அவரின் அன்பிற்கு பாத்திரமாக வேண்டும் என்பது அடியேனின் அவா. ஆனால் ஆச்சாரியரின் திருவுள்ளம் எப்படியோ. உம்மை போன்ற உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர், சாஸ்திரத்திலும் தமிழ் பாசுரத்திலும் பாண்டித்யம் நிறைந்த சிரேஷ்டர், ஆச்சாரியருடன் இருந்து கைங்கரியம் செய்வதில் நிச்சயம் ஆச்சாரியரும் பெருமகிழ்ச்சி அடைவார். இப்படி ஒரு பாகவதோத்தமரோடு சில காலம் சத்சங்கம் கிடைக்கப் பெற்றதை நினைத்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். அரங்கனை சேவித்தாயிற்றா? இல்லை, வைஷ்ணவர்களோடு சென்று சேவிக்கலாம் என்று காத்திருக்கிறேன். வாருங்கள், சேவிக்கலாம். சுவாமி, தாங்கள் தொடங்கிய புதிய ஸ்லோக தொகுப்பு இனிதே பூர்த்தியாகிவிட்டதாக அடியேன் உணர்கிறேன். அப்படித்தானே சுவாமி? அடியேன் பூர்த்தி செய்து விட்டேன் என்பதை நீ எப்படி யூகித்தாய் பெரிய நம்பி? தங்களின் திருமுகம் வழக்கத்தை விட அதிக பூரிப்புடன் காணப்படுகிறதே சுவாமி. அதை வைத்துத்தான் கேட்டேன். நீ சொல்வது மிகவும் உண்மை. சதுர் ஸ்லோகியை முடித்ததும் மகோன்னதமான ஒரு காரியத்தை செய்தது போன்ற ஒரு உணர்வு, ஒரு திருப்தி, எல்லாம் அந்த எம்பெருமான் திருவருளால் இனிதாய் முடிந்தது. தாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் மகாலட்சுமி தாயாரை பற்றி எத்தனை ஸ்லோகங்களை தொடுத்துள்ளீர்கள் சுவாமி? 4 ஸ்லோகங்கள். எண்ணிக்கையில் 4 ஸ்லோகங்கள் என்றாலும் எம்பெருமானின் தேவியின் பெருமையை புகழ அடியேனுக்கு சக்தி ஏது? எனவேதான் ரத்தின சுருக்கமாக 4 ஸ்லோகத்தில் பூர்த்தி செய்திருக்கிறேன். அதனால்தான் இதற்கு சதுர்ஸ்லோகி என்று பெயரிட்டுள்ளீர்களா சுவாமி? ஆம், அதாவது தாயாரை பற்றி இயற்றப்பட்ட 4 ஸ்லோகங்கள். இதிலுள்ள சாரமான பொருளை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? நிச்சயம் அறிந்து கொள்ளலாம். பெருமாளை போன்றே தாயாரின் பெருமையும் ஓங்கி நிற்கிறது என்பதை உணர்த்துவதே சதுஸ்லோகி. திருமகளின் திருக்கண்கள் நம்மை நோக்கினால் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் என்பது உலக மக்களின் நம்பிக்கை. செல்வத்தின் மீது சற்றும் பற்று வைக்காத ஆழ்வார்களும் பூர்வாச்சாரியர்களும் திருமாலின் திருவருளை பெறுவதற்கு திருமகளின் திருவருளை வேண்டி நின்றனர் என்று தமிழ் பாசுரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்படிப்பட்ட திருமகளின் பேரருளை யாசிப்பதே இந்த ஸ்லோகத்தின் சாரமான பொருள். எம்பெருமானின் அருளை நாம் நேரடியாக பெற முயலக்கூடாதா சுவாமி? தெய்வவாரி,
ஞானத்தால் அவன் அருளை பெறலாம் என்றாலும் எத்தனை பேருக்கு அது கைகூடும்? பூரண ஞானத்திற்கு எத்தனை சாஸ்திர விஷயங்களை ஆராய வேண்டியுள்ளது. அதன் பிறகு அதில் பூரணத்துவம் பெற வேண்டியிருக்கிறது. இடையில் ஏதேனும் பங்கம் ஏற்பட்டுவிட்டால் பகவானின் அருளை முழுவதுமாக பெற முடியாமல் போய்விடலாம். இந்த பிரச்சனைகள் ஏதுமின்றி திருமகளின் திருக்கண்கள் நோக்கம் பெற்றால் நம் காரியம் உறுதியாகவும் நிறைவாகவும் கைகூடும். அது எப்படி சாத்தியம் சுவாமி? பொதுவாக பெருமாள் அனுக்கிரகம் பண்ணுபவனாகவும் இருப்பான், சில நேரங்களில் நிக்கிரகம் என்னும் தண்டனையை அளிப்பவனாகவும் இருப்பான். அவன் நடுநிலையாளன். ஆனால் திருமகளான தாயார் தம் குழந்தைகளான நம்மிடம் குறை என்றோ இவன் அபராதி என்றோ பார்ப்பதில்லை. அவள் நம் குற்றங்களை பொறுப்பவளாக இருப்பதோடு மட்டுமின்றி நம் உயர்வான விஷயங்களையே பெருமாளிடம் தெரிவித்து அவனது அருளுக்கு பாத்திரமாகும்படி செய்து விடுகிறாள். குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் எம்பெருமான் நிச்சயம் நம்மை பரிவோடு ஏற்றுக்கொள்வான் அல்லவா? நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். ஆனால் நமக்கு அதற்கு மிகவும் பக்குவம் வேண்டுமே. மேலும் காலதாமதமும் ஆகுமே. விரைவாகவும் அதே சமயத்தில் எம்பெருமான் விரும்பும்படியும் விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டுமே. அந்த பண்பட்ட காரியத்தை மகாலட்சுமி தாயார் நம் பொருட்டு செய்து நமக்கு பெரிய உபகாரம் செய்கிறாள். இதை விளக்க வேண்டுமென்றால் பாடம் படிக்கச் சென்ற பாலகன் தன் சகாக்களுடன் ஏற்பட்ட விளையாட்டு சச்சரவில் தன் வஸ்திரம் கிழியும்படி நடந்து கொண்டான். மனமும் கண்களும் கலங்கியபடியே அகத்திற்கு வந்தான். தன் தகப்பனாருக்கு தெரிந்தால் நம் கதி என்னவாகுமோ என்ற பயம் ஒரு பக்கம், நாளை மறுநாள் பாடசாலைக்கு அணிந்து செல்ல வஸ்திரத்திற்கு என்ன செய்வது என்ற கவலை ஒரு பக்கம். ஒன்றும் செய்ய தோன்றாமல் தம் தாயாரிடம் மட்டும் விஷயத்தை சொல்லிவிட்டு உணவு கூட உட்கொள்ளாமல் படுத்துக் கொண்டு விட்டான். வெளியில் சென்று இருந்த தந்தை போன இடத்தில் என்ன அசௌகரியமோ களைப்பாகவும் அதே சமயத்தில் சற்று கடுகடுப்பாகவும் வந்தார். இந்த மாதிரி சமயத்தில் அப்பிள்ளை பாடசாலையில் நடந்தவற்றை தன் தந்தையிடம் சொன்னால் பிறகு என்னவாகும்? ஆனால் பெற்ற தாய் என்ன செய்தாள் தெரியுமா? தன் கணவனை பார்த்து, ஏன் சுவாமி முகமெல்லாம் வாடியிருக்கிறது, முதலில் இந்த மோரை பருகுங்கள் என்றும் அவள் தன் விசிறியால் வீசி பணிவிடைகள் செய்தும் இதமாக பேசியும் தன் கணவனின் வாட்டத்தை போக்குவாள். அவளின் செய்கையால் மனம் குளிர்ந்த தந்தையாகப்பட்டவன் தன் குழந்தையை பற்றி வினவுவான். அப்போது இவள் தம் பிள்ளையை பற்றி, பாடசாலையில் நம் மகனின் அறிவுத்திறனை அனைவரும் பாராட்டினார்களாம், மற்ற மாணவர்கள் இவனைப் போன்று படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உபாத்தியாயரும் இவனை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்று முதலில் உயர்வுகளை பேசுவாள். அதில் மேலும் அகம் குளிர்ந்த தந்தை எங்கே அவன் என்று கேட்க, மெதுவாக, பாவம் நம் பிள்ளை, ஏதோ அவசரம், கவனக்குறைவு, குழந்தையின் வஸ்திரம் கொஞ்சம் கிழிந்து விட்டது என்று பக்குவமாக தெரிவிப்பாள். உடனே தந்தை அடடா அப்புறம் என்றதும் தாயானவள், அப்புறம் என்ன, நீங்கள் ஏதாவது தண்டிப்பீர்களோ என்று பயந்து ஆகாரம் கூட சாப்பிடாமல் படுத்துக்கொண்டு விட்டான் நம் பிள்ளை என்று சொல்ல, தந்தையும் வஸ்திரம்தானே, வேறு வாங்கிவிட்டால் போகிறது என்று கூறுவான். சரி சரி, அவனை அழைத்து வா, என்னோடு சேர்ந்து அமுது செய்யட்டும் என்று தன் மகனை உகப்பான தந்தை. இப்படி சாதுரியமான செய்கை தாயாருடையது. அதே போல்தான் நமக்கு மகாலட்சுமி தாயாரும். ஆஹா, அருமையாக விளக்கினீர்கள். என்னே தாயாரின் சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்பதை விட அதுதான் தாயாரின் தயை, அதாவது கருணை. அதை ஒருவன் அடைந்து விட்டால் மோட்சமும் அவனுக்கு மிகவும் எளிதாய் கிட்டிவிடும். பெருமாளிடம் நம்மை பக்குவமாய் சேர்த்து வைக்கும் இந்த உபகாரத்திற்கு பெயர்தான் புருஷகாரம். எனவேதான் தாயாருக்கு புருஷகார பூதை என்ற சிறப்பு பட்டம். முக்கியமான இந்த கருணை என்ற விஷயத்தை சதுர்ஸ்லோகியில் விளக்கியுள்ளீர்களா சுவாமி? திருமகளான தாயாரின் கருணைக்கும் மற்ற குணங்களுக்கும் எல்லை ஏது? ஏதோ
அடியேனின் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் தாயாரை துதி செய்திருக்கிறேன். தாயாரை பாட அந்த எம்பெருமான் அருள வேண்டும், எம்பெருமானை துதிக்க தாயாரின் அருள் வேண்டும். இப்படி பரஸ்பரம் தனிப்பெருமை கொண்டு திகழ்கிறார்கள் இருவரும். வேதம் அவர்கள் இருவரையும் சூட்சமமான இரட்டை என்கிறது. கடல் போன்ற அவளது பெருமையில் அடியேன் சிறிதளவு ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் போல் பருகியிருக்கிறேன், அவ்வளவே. தன்னடக்கத்தால் அப்படி கூறுகிறீர்கள். நிச்சயம் இந்த துதி தொகுப்பில் தாயாரை பற்றிய பல உயர்வுகள் புதிந்திருக்கும். எனவே அதை சீக்கிரம் எங்கள் அனைவருக்கும் வெளியிட்டு அருள வேண்டும். அதற்கு முன்பு ஒரு காரியமாக வேண்டும். என்ன சுவாமி அது? அடியேன் இயற்றியுள்ள இந்த ஸ்லோகத்தை ஆராய்ந்து பார்த்து சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இல்லாமல் இருக்கிறதா என்று சோதித்து அறிய வேண்டும். சுவாமி, தாங்கள் அருளியுள்ள துதி அமுதில் தோஷத்திற்கு இடமேது? சோதனை என்பது அவசியமற்றது என்றே அடியேனுக்கு தோன்றுகிறது. அப்படி முடிவு கொள்ள முடியாது பெரிய நம்பி. தகுந்த பெரியோர்களின் அங்கீகாரம் பெற்றால்தான் அடியேனின் இந்த பணி முழுமை பெறும். அப்படியென்றால் இதில் பாண்டித்யம் பெற்ற ஒரு மகா பெரியவர் கிடைக்க வேண்டுமே. அப்படி யார் இருக்கிறார்கள் இங்கு? சுவாமி, ஒரு விண்ணப்பம். சொல் தெய்வவாரி. நம் பேலூர் பரமை வேதாந்தி விஜயராகவ சுவாமிகள் ஸ்ரீரங்கம் வந்துள்ளார். அவர் இன்னும் ஒரு வாரம் இங்குதான் தங்கியிருப்பார். ஆஹா, அடியேனுக்கு அவரிடம் ஒரு பரிச்சயம் உண்டு. வெகு நாட்களுக்கு முன்பு சந்தித்திருக்கிறேன். நல்ல பாண்டித்யம் உள்ளவர்தான். நாளை அவரை இங்கு அழைத்து வரவா சுவாமி? வேண்டாம். அடியேன் அவரை சந்திக்க விரும்புவதாகவும் நாளை கோவிலில் சந்திக்கிறேன் என்பதையும் தெரிவித்துவிட. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. எதிர்பார்த்த சமயத்தில் இப்படி ஒரு பண்டிதர் நம் கஷேத்திரம் வந்திருப்பது அரங்கனின் கருணையே. மகாலட்சுமியின் கருணையும் தான். வாஸ்தவம்தான் பெரிய நம்பி. அதே நேரத்தில் இந்த ஸ்லோகம் முடியும் வரை மடத்துக்காரிய நிர்வாகத்தில் அடியேன் ஈடுபடவே இல்லை. நீங்கள் அனைவரும் தான் முழு முயற்சியோடு தோய்வில்லாமல் மடத்து பணிகளை செய்து வந்துள்ளீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அடியேனின் நன்றியும் ஆசியும். பகவானை விட அவன் திருநாமம் என்ற திருப்பெயர்கள் உயர்ந்தது என்று எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? அடியன் என்ன சொல்வது? பகவானே அப்படிதான் சொல்கிறார். அப்படியா? ஆமாம் சுவாமி. துரியோதனனின் அரண்மனையில் திரௌபதியின் துகிலுறுப்பு நடந்து கொண்டிருந்தது. முதலில் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தால் முடியவில்லை. தன் கணவன்மார்களும் உதவும் நிலையில் இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் பகவான் கண்ணனின் நினைவு வந்தது. மனதில் நம்பிக்கையும் பிறந்தது. அதுவரை தன் சுயசக்தியால் போராடி கொண்டிருந்த திரௌபதி, கண்ணா என்னை காப்பாற்று என்று தன் இரு கைகளையும் மேலே தூக்கி பகவானிடம் சரணாகதி அடைந்தாள். அவ்வேளையில் சத்தியபாமாவுடன் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்த கண்ணன் திரௌபதியின் அபய குரல் கேட்டு பட்டென்று மறைந்தார். சத்தியபாமா தன்னுடைய முறைப்பகடை உருட்டுவதற்கு முன் பகவான் திரும்பி வந்து விட்டார். என்ன ஆச்சரியம்! அதற்குள் திரௌபதியை காப்பாற்றிவிட்டு பகவான் திரும்பி வந்து விட்டாரா? விஷயத்தை முழுவதும் கேளுங்கள். சத்தியபாமா பகவானை பார்த்து கேட்டால், எங்கே திடீரென்று மறைந்து சென்று விட்டீர்கள் என்று. அதற்கு பகவான், என் பக்தை ஒருத்திக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் சென்று விட்டேன் என்று கூறவும், சத்தியபாமா பிறகு அதற்குள் திரும்பி வந்து விட்டீர்கள், உங்கள் பக்தையை காப்பாற்றவில்லையா என்று கேட்க, அவள் என் திருநாமத்தை ஆழ்மனதிலிருந்து உச்சரித்ததால் நான் அங்கு செல்வதற்குள் என்னுடைய திருப்பெயரே அவளை காத்துவிட்டது. எனவே உடன் அங்கிருந்து திரும்பிவிட்டேன் என்றார். அதாவது திரௌபதி உச்சரித்த பகவானின் திருநாமமே அவளுக்கு வஸ்திரங்களை தந்து மானத்தையும் காப்பாற்றிவிட்டது. புரிகிறது அரையரே. நாமியான பகவான் வர தாமதமாகலாம், ஆனால் அவன் திருநாமம் நம்மை முன்னின்று ரட்சிக்கும். சரியாக சொன்னீர்கள். வரவேண்டும் வரவேண்டும். தங்களை எதிர்பார்த்தபடியே காத்திருந்தேன். தாங்களும் வந்து விட்டீர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். சுவாமி, தாங்கள் தானே நேற்றிரவு அரங்கன் சந்நிதியில் அபிநயம் செய்தது? ஆம் சுவாமி, வந்தனம். அடியேன் வரரங்கன், திருவரங்க அரியர் என்பார்கள். வந்தனம். நிருத்தியம் மிகவும் அருமை. பகவானை கண்முன்னே நிறுத்திவிட்டீர்கள். அரையரே, இவர் மகா பண்டிதர். வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார். வீரராகவ பண்டிதர் என்ற திருநாமம்.
சுவாமி, தங்கள் பால்ய சிநேகிதர் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றீர்களே, பார்க்க முடிந்ததா? ஓ, பார்த்தாகிவிட்டது. முக்கியமாக தங்களை இங்கு வரச் சொன்னதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது. எங்கள் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் சதுஸ்லோகி எனும் சோத்திரத்தை ஏற்றி இருக்கிறார். அதை சோதித்து தரும் பணிக்கு ஒரு சிறந்த பண்டிதரை தேடிக்கொண்டிருந்தார். தெய்வாதீனமாக தாங்கள் இவ்வூர் வந்தது பகவத் சங்கல்பமே. என்ன தெய்வவாரி, யமுனாச்சாரியார் எவ்வளவு பெரிய ஆச்சாரியார். அவருடைய திவ்ய எடை அடியேன் சோதித்து தர வேண்டுமா? அது முறையாகுமா? நிச்சயம் முறையாகும். அடியேன் சுவாமி. தாராளமாக முறையாகும். ஒன்றும் சம்சயப்பட வேண்டாம். ஆச்சாரியருக்கு வந்தனம். ஆனந்தமான வந்தனங்கள். நல்ல பண்டிதராக ஒருவர் கிடைத்தால் அடியேனுடைய ஸ்லோக தொகுப்பை சோதித்தருள வசதியாக இருக்குமே என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தேன். சொல்லி வைத்தாற்போல் தாங்கள் ஸ்ரீரங்கத்திற்கு வந்துள்ளீர்கள். எல்லாம் அரங்கனின் ஆசீர்வாதம், அடியேனின் பாக்கியம். உயர்ந்த ஆச்சாரியரான தங்களுக்கு அடியேனாலும் ஏதோ ஒரு சேவை செய்ய முடிகிறதென்றால் அது அடியேனின் பாக்கியம். தாங்கள் அடியேன் மீது வைத்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிகவும் நன்றி. அது சரி, தாங்கள் எழுதிய ஸ்லோக தொகுப்பை அடியேன் எப்போது பார்க்கலாம்? இதோ கையோடு எடுத்து வந்திருக்கிறேன். ஆஹா. மலராண்டான் சுவாமி, சுவாமி, இத்தொகுப்பில் எவ்விஷயத்தை சிலாகித்து எழுதியிருக்கிறீர்கள் என்று தங்கள் திருவாக்கால் அறிந்து கொள்ளலாமா? ஓ, தாராளமாக. இந்த ஸ்லோக தொகுப்பு முழுக்க முழுக்க தாயாரான மகாலட்சுமியை குறித்து செய்யப்பட்டதாகும். அவளது பெருமையை விசேஷித்து ஸ்லோகங்கள் புனைந்துள்ளேன். வாஸ்தவம்தான். தாயாரை ஒதுக்கி பகவானை மட்டும் துதிப்பதால் நமக்கு ஒரு பலனும் கிடைக்காதே. தாயார் அல்லவா இந்த சம்சாரமாகிய கடலில் தத்தளிக்கும் எம் போன்றவர்களுக்கு நம்பிக்கையாகவும் பகவானோடு சேர்த்து வைப்பவளாகவும் இருக்கிறாள். அப்படிப்பட்ட தாயாரின் பெருமையை அருளும் இந்த ஸ்லோகத்தை படித்து இன்புறுவதே அடியேன் இந்த கஷேத்திரத்திற்கு வந்ததன் பலன். நிச்சயம் அடியேன் தன்யனானேன். படிப்பதோடு நிறுத்திவிட வேண்டாம். பிழை ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதும் மிகவும் அவசியம். சுவாமி, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தாங்கள் இயற்றிய ஸ்லோகத்தில் பிழை ஏற்பட வாய்ப்பு ஏது? நிச்சயம் பிழை ஏதும் இருக்காது. வரரங்கா, பிழை ஏதும் இல்லை என்று இந்த மகா பண்டிதர் தன் திருவாக்கால் சொன்னால்தான் அடியேனுக்கு திருப்தி. பண்டிதரே, இவன் கூறுகிறான் என்பதற்காக மேலோட்டமாக பார்த்துவிட வேண்டாம். ஆழ்ந்து படித்து பிழை எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வந்து தெரிவிக்கவும். தாயாரை பற்றிய ஸ்லோகம் இது. அவளைப் போல் இதுவும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அதுவே இந்த அடியவனின் ஆசை. தங்கள் விருப்பம் அதுவானால் அடியேன் ஓரிரு நாட்கள் இதை என்னிடம் வைத்திருந்து படித்து முடித்து பிறகு தங்களை வந்து சந்திக்கிறேன். மலராண்டான் சுவாமி, அடியேன். இவர் எப்போது அடியேனை பார்க்க விரும்பினாலும் உடனே அடியேனிடம் அழைத்து வந்துவிடு. மேலும் இவர் தங்கியிருக்கும் மடத்துக்கு அருகில் இருக்கும் வண்டிக்காரனிடமும் சொல்லி வைத்துவிடு. தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. நல்லது. வாருங்கள், அனைவரும் அந்த அரங்கனின் அருளுக்கு பாத்திரமாகிவிட்டு வரும். ஆகட்டும் சுவாமி. தெய்வக்கரசு நம்பி சுவாமிகளே, கூறுங்கள். வெகு நாட்களாகவே அடியனுக்கு சில சந்தேகங்கள். அதை தங்கள் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். கூறுங்கள், முடிந்தவரை தீர்க்க பார்க்கிறேன். தங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தங்களது ஆச்சாரியார் மணக்கால் நம்பிகளின் இயற்பெயர் என்ன சுவாமி? ஸ்ரீ ராமமிஸ்ரர் என்பதாகும். பிறப்பு காவிரிக்கரை ஓரத்தில் ஒரு கிராமம். ராமமிஸ்ரர். அப்படி என்றால் மணக்கால் நம்பி என்பது காரண பெயராகத்தான் இருக்க வேண்டும், இல்லையா சுவாமி? உண்மைதான். நடந்த ஓர் சம்பவத்தால்
அப்படி ஓர் பெயர் ஏற்பட்டதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் சுவாமி. சொல்கிறேன். மாரநேர் நம்பியான தாங்கள் சேற்று நீரை பருகி நம் ஆச்சாரியாரின் கவனத்தை கவர்ந்தது போல் மணக்கால் நம்பி சுவாமிகளும் சேற்று மணலின் சம்பந்தத்தால் தான் தம் ஆச்சாரியாரான உய்யக்கொண்டாரை கவர்ந்தார். அப்படியா சுவாமி? ஆமாம். ஆச்சாரியார் உய்யக்கொண்டார் அவர்களின் மனைவி ஆண்டாள் அவர்கள் சிறு வயதிலேயே திருநாடாகிய பரமபதத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். உய்யக்கொண்டாரின் சிஷ்யரான ராமமிஸ்ரர் ஒரு சமயம் அந்த குழந்தைகளை ஆற்று நீரில் நீராட்டி அழைத்து வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் பாதையில் ஓரிடத்தில் மிகவும் சேராக இருந்ததால் குழந்தைகள் விக்கித்து நின்றார்கள். தன் குருநாதரின் குழந்தைகளின் நிலை கருதி ராமமிஸ்ரர் சேற்று நீரில் சாஷ்டாங்கமாக படுத்துக் கொண்டார். அதோடு குழந்தைகளை தன்மேல் நடக்கச் செய்து அவர்களின் கால்கள் சேராகாமல் பார்த்துக் கொண்டாராம். பின் அகத்திற்கு வந்து குழந்தைகளை குருநாதரிடம் ஒப்படைத்த பின்தான் அவர் நீராடச் சென்றாராம். ஓஹோ. அவர் திரும்பி செல்லும் போது கவனித்த உய்யக்கொண்டார், ஏன் உன் உடம்பெல்லாம் சேராக உள்ளது, முதுகில் கால்களின் தடம் தெரிகிறதே என்று வினவ குழந்தைகளின் மூலம் அவருக்கு விஷயம் தெரிய வந்தது. ஆஹா, என்னே ஒரு ஆச்சாரிய விசுவாசம். அதேதான். இப்படித்தான் ஆச்சாரியர் உய்யக்கொண்டாரும் நினைத்து உள்ளம் பூரித்து போனார். குருநாதரின் மீதுள்ள விசுவாசத்திற்காக அவர் குழந்தைகளின் மணல்கால் தடத்தை தன் முதுகில் பதித்துக் கொண்ட ராமமிஸ்ரருக்கு மணக்கால் நம்பிகள் என்று அவர் பெயரிட்டார். அன்றிலிருந்து அவர் காரண பெயரே இன்றும் நிலைத்து நிற்கிறது. அந்த மணக்கால் நம்பியை அடியேனுடைய பூர்வாசிரம தகப்பனாரும் இப்போது அனைவருக்கும் ஆச்சாரியருமான யமுனாச்சாரிய சுவாமிகளும் அடியேனும் மற்ற வேறு 3 பேர்களும் ஆச்சாரியராக அடைந்துள்ளோம். என்ன தெய்வக்கரசு நம்பி, ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகளை பற்றி பெரிய பிரசங்கம் நடப்பது போல் தெரிகிறதே. அது ஒன்றுமில்லை சுவாமி. இவர்கள் பழைய சம்பவங்களை கேட்டார்கள். அடியேன் தெரிந்தவரையில் எடுத்துச் சொன்னேன். ஏன் மென்று விழுங்குகிறாய்? ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகளை பற்றி என்றும் நினைப்பதும் நம் சம்பிரதாயத்திற்கு அவர் செய்த அரிய நற்பணிகளை நன்றியோடு பேசுவதும் மிகவும் உயர்வானதுதான். அக்காரியத்தை தானே நீ செய்து கொண்டிருந்தாய். அதை கேட்ட அளவில் அடியேனின் சிந்தனையும் ஆச்சாரியரின் வசம் சென்று விட்டது. சுவாமி, தகுந்த நேரத்தில் தங்களை அந்த அரங்கனின் சன்னதியில் சேர்த்து பெரும் நிதியான அந்த அரங்கனையே தங்களுக்கு அளித்த பெரும் உபகாரி அல்லவா சுவாமி அவர்? நீ குறிப்பிட்டது மிகவும் சரியானது மாரநேர் நம்பி. அன்று அந்த நீதியை அடியேனுக்கு அளிக்க வெகுநாள் பொறுமையோடு காத்திருந்து தன் ஆச்சாரியரின் விருப்பத்தை சிரமேற்கொண்டு அதை பூர்த்தியும் செய்த பெரும் சிரேஷ்டர் அவர். அவர் வழியிலேயே அவர் விருப்பத்தையும் அடியேனுடைய பாட்டனாரும் பூர்வாச்சாரியாருமான நாதமுனிகளின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் இந்த சம்பிரதாயம் மேலும் செழித்தோங்கும் வகையில் செயலாற்றப் போகும் ஒரு மகானை தேடி அடியேன் காத்துக் கொண்டிருக்கிறேன். தங்கள் ஆச்சாரியர் அருளால் அக்காரியம் விரைவில் கைகூட வேண்டும் சுவாமி. அந்த நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. ஆச்சாரியரின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. உள்ளே நம் ஆராதனத்தில் உறையும் விக்கிரக திருமேனி ஓர் நாள் நிச்சயம் அவர் நம் எதிரே வருவார். அது விரைந்து கைகூட அந்த எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அருள் புரிய வேண்டும். அதன் கருத்தாகத்தான் இப்போது சதுஸ்லோகி என்னும் துதிநூல் அடியேனால் இயற்றப்பட்டிருக்கிறது. அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகள் கூறுவார், உன் கோரிக்கை நிறைவேற திவ்ய தம்பதிகளான பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்தே பிரார்த்தித்து வா. திருமாலையும் திருமகளையும் சேர்ந்து உபாசிக்கும் ரகசிய மந்திரம் துவயம் என்று சொல்கிறோம். அது அனைத்து நலன்களையும் வழங்குவது. பிறவிக் கடல் என்ற விஷம் தீண்டப்பட்ட ஒருவனுக்கு துவயம் என்ற மந்திரம் விஷம் தீர்க்கும் மருந்தாக இருக்கும் என்பார் என் ஆச்சாரியர். வணங்குகிறேன் சுவாமி. வரவேண்டும் வரவேண்டும், அமருங்கள். சுவாமி, ஆச்சாரியர் ஸ்தானத்தில் இருக்கும் தாங்கள் தரையில் அமர்வது முறை அல்ல. தாங்கள் மேற்கொண்டிருக்கும் சந்நியாச தர்மமோ மிகவும் மேன்மையானது. தாங்கள் தங்கள் பீடத்திலேயே அமர்ந்து கொள்ள வேண்டும். அமருங்கள் சுவாமி. அரங்கனை நன்கு சேவித்தீர்களா? ஆஹா, திவ்யமாய் ஆயிற்று. அது மட்டுமா, தெய்வவாரி ஆண்டானின் விதவிதமான அலங்காரத்தில் எழில் கொஞ்சும் அரங்கனின் திருமுகம் என்ன,
அரையரின் தமிழ் பாசுரத்துடன் கூடிய அபிநயம் என்ன? அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை சுவாமி. அனைத்தும் பவித்திரம், காண கண்கோடி வேண்டும். சுவாமி, தங்கள் திருவாயால் தரிசித்த விஷயங்களை கேட்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரிய நம்பி, இவர் தங்கியிருக்கும் இடம் நல்ல வசதியாக இருக்கிறது அல்லவா? நம் கோமடத்து ஆச்சாரியர் திருமடத்தில் தான் தங்கியிருக்கிறார். அனைத்தும் வசதியாக உள்ளதாக தெரிவித்தார். மிகவும் நல்லது. சுவாமி, தேவரீர் அடியேனுடைய ஸ்லோகத்தை சரிபார்த்தாகிவிட்டதா? இல்லை, இன்னும் கால அவகாசம் ஏதும் தேவைப்படுகிறதா? அவசரம் ஒன்றுமில்லை, பொறுமையாகவே சோதித்தருளலாம். சரிபார்த்தாகிவிட்டது சுவாமிகளே. ரத்ன சுருக்கமாக இருந்தாலும் தங்களது பக்தி பிரவாகமிட்டு ஓடியிருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் சொல்லுங்கள், தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இரண்டாவது ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்து பிழை உள்ளதாக தெரிகிறது. இது போன்ற சில இடங்கள் திருத்தம் கொண்டால் இந்த ஸ்லோகம் உன்னத துதியாக மதிக்கப்படும். ஆஹா, அதற்குத்தான் தங்களைப் போன்ற பெரியோர்களின் அவசியம் தேவைப்படுகிறது. தகுந்த நேரத்தில்தான் அரங்கன் தங்களை இங்கு அனுப்பியிருக்கிறான். எழுதி முடித்தவுடனே யாராவது சோதித்தருள வேண்டுமே என்று நினைத்தேன். அது தங்கள் மூலம் பூர்த்தியாகின்றது. சுவாமி, அந்த பிழை என்னவென்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா? அந்த பிழை என்னவென்றால், ஸ்ரீதேவி தாயாரின் எல்லையற்ற பெருமையை அந்த எம்பெருமானும் அளவிட்டு கூற முடியாதென்று குறிப்பிடுவதாக உள்ளது. அது பகவானின் ஒப்பற்ற நிலைக்கு இழுக்கு போல் தெரிகிறது. அந்த எம்பெருமான் தானே எல்லோருக்கும் சுவாமியாகவும் சர்வ வியாபியாகவும் இருக்கிறான். ஆகவே தங்களின் ஸ்லோக கருத்து பிழையுள்ளதாக அடியேனுக்கு படுகிறது. இந்த ஸ்லோக ஓலைகளை பூரணமாக பார்த்து மேலும் ஏதாவது பிழை உள்ளதா என்றும் சோதித்துவிட்டு ஓரிரு நாள் கழித்தே கூட தாங்கள் கொடுக்கலாம். அதுவரை ஓலைகள் தங்களிடமே இருக்கட்டும். அப்படியே சுவாமி.